ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி தட்டை ரெசிபி தாங்க. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது இட்லி அரிசி தான் ஊற வச்சுருக்கிறோம். 1 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கேங்க. நல்லா கழுகிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும். இது 50 கிராம் வரமிளகாவை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. தண்ணியில் போட்டு ஊற வைக்கும்போது நல்லா அரைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். இப்போ 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ பொட்டுக்கடலைங்க. அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க, பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பொட்டுக்கல்லையும் நான் பவுட்ரு பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு சேர்க்க பிடிக்காதவங்க ஜீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ இடித்த பூண்டுங்க, ஒரு 20 பல்லு பூண்டை தோலோடு இடித்து சேர்த்துக்குங்க. அது கூடவே ஊற வச்ச கடலைப்பருப்புங்க 50 கிராம் சேர்த்துக்கிறேன் நான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகா சாந்தை சேர்த்துக்கலாங்க. இதில் இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு அரைக்கும்போது கலர் பாருங்கள், நல்லா சூப்பராக ரெட் கலரில் இருக்குது. கருவேப்பிலையே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கிள்ளி சேர்த்துக்குங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்குங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம அந்த மாவில் இருக்கிற ஈரப்பதமே போதுங்க. நம்ம 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ பொட்டுக்கடலை சேர்க்கும்போது அந்த மாவு கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. தண்ணி உங்களுக்கு அதிகமாகவும் இருக்காது. ஒரு 50 கிராம் வெண்ணெய் சேர்க்குறேங்க. வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாங்க. நெய் இல்லாத பட்சத்தில் எண்ணெய் கூட கொஞ்சம் வெதுவெதுப்பான எண்ணெயை ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திங்கன்னா அதுவும் நல்லா உங்களுக்கு மொறுமொறுன்னு இலடை கிடைக்கும். நல்லா வெண்ணெய் சேர்த்து இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணுங்க. இப்போ நம்ம இலடை தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பரில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாங்க. எண்ணெய் தடவும் போது நம்ம தட்டிட்டு எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழை இலையில் கூட தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் இந்த எல்லடை பார்த்திங்கன்னா மொத்தமாக தான் செய்கிறேன். நீங்கள் பேக்கரிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக தான் உங்களுக்கு எல்லடை கிடைக்கும். சாஃப்டாக இருக்கும். நம்ம வெண்ணெய் சேர்த்ததுனால உங்களுக்கு சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் மொத்தமாகவே போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் எல்லடை. நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேங்க. எவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லடை போட்டு எடுத்துக்குங்க. இந்த மழை காலத்தில் நம்ம தட்டை செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இட்லிக்கு நம்ம மாவு அரைச்சினா டக்குன்னு கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கூட செஞ்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸும் கூட. நல்லா செவந்ததும் எடுத்துடலாங்க. அவ்வளோதான். மீதி இருக்கிற மாவும் அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.